ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் ஒரு கருவாட்டு குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, சின்ன வெங்காயம் 20 அளவு போட்டுக்கிட்டு, தக்காளி 2 பழம் போட்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. கருவாட்டு குழம்புக்கு எப்போவுமே நீங்கள் எண்ணெய் நிறையா ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு ஊற்றுன மாதிரியே கருவாட்டு குழம்புக்கு நல்லா எண்ணெய் நிறையா ஊற்றுங்க. ஸோ 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, வதங்கி வர நேரத்தில் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அதையும் போட்டு வதக்குங்க நல்லா. நல்லா வதக்கி முடித்த பிறகு இப்போ நம்ம இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது முரல் கருவாடு தாங்க. ஸோ அதை நான் ஏற்கனவே நல்லா கழுவி வச்சுட்டேன். ஸோ அதையும் இதில் போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நல்ல வாசனையாக இருக்கும் உங்கள் குழம்பு. ஸோ அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்குங்க. ஸோ எண்ணெயில் வதக்குங்க. இந்த கேப்பில் நம்ம ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த மசாலாவில் என்னெல்லாம் நான் போட்டு அரைச்சேன்னு சொல்லியிருந்தேன். 3 ஸ்பூன் மல்லி விதை, முழு மல்லி, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய். ஸோ இதை நல்லா ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா வதக்கி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதோடு நீங்கள் பூண்டு பல்லையும் ஒரு 6 பல் சேர்த்து எண்ணெயில் வதக்கி அரைச்சி வச்சுருங்க. நல்லா தண்ணி ஊற்றியே அரைச்சிருங்க, பேஸ்ட்டு மாதிரி. கொரன்னு அரைக்க வேண்டாம், நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சிருங்க. ஸோ அந்த பேஸ்ட்டை இப்போ நான் இதான் அந்த பேஸ்ட்டு, நான் இப்போ சொன்ன பேஸ்ட்டு, இதையும் சேர்த்து நல்லா அதோட கலந்துருங்க. இது வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இதை எண்ணெயில் போட்டு வதக்கிட்டோம். ஸோ அதனால் இது சும்மா அப்படியே தட்டிட்டா போதும். இது பச்சை வாசனை நம்ம ஆல்ரெடி நம்ம வதக்கி போட்டுட்டோம். ஸோ அதனால் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதோட நம்ம ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற போட்டுட்டோம் அப்படியே. ஸோ அதை நம்ம எடுத்து கரைச்சி புளி தண்ணி ஊற்றிடலாம். கரைச்சி வச்சுருக்கோம், 3 தடவை கரைச்சி ஊற்றிடுங்க, புளி தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு மூடினா ஒரு மூடி வேண்டாம், ஒரு அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி. இப்போ நாங்கள் 2 பேருக்கு தான் நாங்கள் சமைக்கோம். ஸோ அதனால் நான் ஒரு 3 சீல் தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைங்க. இது நல்லா கொதி வரட்டும். இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது நான் அரைச்சி வச்ச தேங்காயை இப்போ அதில் ஊற்றிடலாம். இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க, கொரன்னு அரைக்கக்கூடாது, பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு குழம்பு முடிஞ்சிடுச்சு. கொதித்த பிறகு கருவாட்டு குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.